வணக்கம், வெல்கம் டு கோட் வித் கான்ஃபிடென்ஸ் பவர்ட் பை தாட் ஃப்ளோஸ். நான் தான் உங்கள் கைட், தி கோடிங் லைன். ரியல் மெடிக்கல் கோடிங் சார்ட்ஸை சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணிவிடுவேன் அண்ட் அக்யூரேட்டாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கோடிங் பண்ண உங்ககிட்ட எல்லா சீக்ரெட்டும் சொல்லுவேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும், சர்டிஃபைட் கோடராக இருந்தாலும், இல்லை உங்கள் ட்ரீம் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், திஸ் தி ரைட் பிளேஸ். உங்கள் மெடிக்கல் கோடிங் ஜர்னியை ரியலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த சீரீஸை நாங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் 4 லாங்குவேஜஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேவரட் லாங்குவேஜில் லேர்ன் பண்ணிக்கலாம். ரியல் டைம் கோடிங்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற கோடிங் சாஃப்ட்வேர் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். கம்பெனிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 3M, ட்ரூ கோட், என்கோடர் ப்ரோ, மெட்டெக் மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேஷண்ட்டோட மெடிக்கல் சார்ட்ஸ் ஆர் டாக்குமெண்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு கோடிங் இன்டர்ஃபேஸ் ஆர் என்ட்ரி டூல் இருக்கும். அப்போது அந்த டூல்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோட்ஸை அசைன் பண்ணிக்கலாம். எதை கோட் பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இந்த கேஸ் ஸ்டடியில் பேஷண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கார். ஸோ பேசிக் ஐடென்டிஃபைஸில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஏஜ், ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் சர்வீஸ். இது மிஸ் பண்ணுறதுனால தான் லைவ் ப்ரொடக்ஷனில் நிறைய எரர்ஸ் வரும். ரீசன் ஃபார் அட்மிஷன்: ஃபால். பேஷண்ட் கீழே விழுந்துட்டாங்க அண்ட் ஆல்சோ டயரியாவும் இருக்குது. ஹெச்பிஏனா என்னென்னா ஹிஸ்ட்ரி ப்ரொவைடட் பை தி அட்டெண்டிங். பேஷண்ட் சொல்லும்போது ஸ்னோ ஷோவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்னோ ஷோவல்னால் ஸ்னோவை கிளியர் பண்ணுறது. அப்படி கிளியர் பண்ணும்போது பேஷண்ட் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட் ரைட் ஃபோர் ஆர்மில், லெஃப்ட் டிபியாவில் அண்ட் ஃபிபுலா ஏரியாவில் பெயின் இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ராப் ஆர் அப்ரேஷனும் இருக்குது. இன்ஜுரி கூட அவங்க அப்டாமினல் கிராம்ப்ஸ், டயரியா அண்ட் கொஞ்சம் நாசியாவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பாட்டிஸ் சி, டிஸ்லிபிடீமியா அண்ட் ஜிஆர்டி, மேபி ஜிஇஆர்டி, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளாக்ஸ் டிசீஸ். பேஷண்ட் எடுத்துகிட்டு இருக்க மெடிக்கேஷன் லிஸ்ட் இங்கே பார்க்கலாம். பேஷண்ட் அலர்ஜிஸ் இல்லை அண்ட் ஷீ இஸ் நாட் ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஸ்மோக்கர். டாக்குமெண்டட் கீ ஃபிசிக்கல் ஃபைண்டிங்ஸை நல்லா நோட் பண்ணணும். எஸ்பெஷலி ஃபார் இன்ஜூரிஸை அக்யூரேட்டாக கோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் ஃபோர் ஆர்மில் எக்கிமோசிஸ் இருக்குது. மெடிக்கல் டேர்மில் இது கன்ட்யூஷன் ஆர் ப்ரூசிங்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் டிபியாவில் அப்ரேஷன் இருக்குது. இது நமக்கு ரொம்ப கிளியர் லேட்டரலிட்டி தருது. ரைட் ஃபோர் ஆர்ம் கன்ட்யூஷன், லெஃப்ட் டிபியா அப்ரேஷன். ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபிசிஷியன் 2 எக்ஸ்ரே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒன் ஃபார் ரைட் ஃபோர் ஆர்ம் அண்ட் அதர் ஒன் ஃபார் லெஃப்ட் டிபியா அண்ட் ஃபிபுலா. ஃபிசிஷியன் கண்டுபிடிச்சது என்னன்னா, நோ நியூ ஃப்ராக்சர், பட் ஓல்டு ஹீல் ஃபோர் ஆர்ம் அல்னார் ஃப்ராக்சர் தான். பேசிக் லேப்ஸும் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வித்தின் நார்மல் லிமிட்ஸாக தான் இருக்குது. எக்ஸப்ட் டயரியா சிம்டம்ஸ் மட்டும்தான். உங்களுக்காக இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். இன்ஜுரி கோட் பண்ணும்போது எப்போவுமே எக்ஸாக்ட் அனடாமிக் லொக்கேஷன் அண்ட் லேட்டாலிட்டி யூஸ் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்தே எடுத்துக்கலாம். டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை லைக் எக்ஸ்ரேஸ் மெடிக்கல் கோடிங்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் சிவியர் கண்டிஷன் லைக் ஃப்ராக்சர்ஸை ரூல் அவுட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட்டோட ஃபைனல் இம்ப்ரெஷன் பார்க்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லேருந்து நம்ம ஆல்ரெடி லேட்டலிட்டி கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ரைட் ஃபோர் ஆர்மில் கன்ட்யூஷன், லெஃப்ட் டிபியாவில் அப்ரேஷன். அது கூட டயரியாவும் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்னோசிஸும் கோடில் இன்க்ளூட் பண்ணணும். பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பிளானிங்கில் விகோடிங் மெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க பெயினுக்கு, லொமோட்டில் மெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க டயரியாவுக்கு. பேஷண்ட்க்கு இப்போ இருக்க சிம்டம்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா லோக்கல் வூண்ட் கேரில் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெடிக்கல் ரெக்கார்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ரீட் பண்ணணும்னு. அதில் ஹெச்பிஐ, ஹிஸ்ட்ரி ஆஃப் பேஷண்ட் இல்னஸ், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மேனேஜ்மெண்ட் பிளான், இந்த 3 காம்போனன்ட்ஸ் தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட் கிளினிக்கல் பிக்சர் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி எடுத்து அக்யூரேட்டாக கோட் அசைன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எப்படி இந்த மெடிக்கல் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணி கோட் பண்ணணும்னு பார்க்கலாம்.
சாம்பிள் மெடிக்கல் கோடிங் சாஃப்ட்வேரில் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். இது ஒரு டூல் மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் ப்ரைமரி டயக்னோசிஸ், செகண்டரி டயக்னோசிஸ், சிபிடி கோட்ஸ், மாடிஃபையர்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ண முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரைமரி டயக்னோசிஸ். நமக்கு எமர்ஜென்சி சார்ட்டில் கூட கேஸ் கன்ட்யூஷன் ஆஃப் ரைட் ஃபோராம். எல்லா கோடிங் சாஃப்ட்வேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சர்ச் தி மெயின் டேர்ம். ஹியர் கன்ட்யூஷன் இஸ் மெயின் டேர்ம். அதுக்கப்புறம் சப்டம் ஃபோராம். இது ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப்லர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபுல் கோடை கன்ஃபார்ம் பண்ணணும். அது S50.11 கன்ட்யூஷன் ஆஃப் ரைட் ஃபோராம். ICD-10ல் 7 கேரக்டர்ஸ் கோட் வேணும். ஸோ நம்ம 7th கேரக்டர் ஏ ஆட் பண்ணுவோம், விச் மீன்ஸ் இனிஷியல் என்கவுண்டர். ICD-10ல் AXன்னு பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணணும் ஃபார் கம்ப்ளீட்டிங் 7th கேரக்டர் ஃபார்மேட். ஸோ இனிஷியலி கோட் S50.11XA. நம்ம கேஸில் நெக்ஸ்ட் கண்டிஷன் அப்ரேஷன் ஆஃப் லோவர் லெக். டிபியா இஸ் அ பார்ட் ஆஃப் லோவர் லெக். ஸோ அதை கன்சிடர் பண்ணுவோம். சர்ச் பண்ணுங்கள் மெயின் டேர்மில் அப்ரேஷன், சப் டேர்மில் லோவர் லெக். டேப்லர் லிஸ்ட்டில் பார்த்த கோட் S80.812A இனிஷியல் என்கவுண்டர்னு இருக்கும். அந்த கண்டிஷன் டயரியா. இது டைரெக்டாக சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் டைப் டயரியா அண்ட் யூ வில் கெட் தி கோட் R19.7. இம்பார்ட்டன்ட் கோட் ஃபார் இன்ஜூரி சார்ட் எக்ஸ்டர்னல் கோட்ஸும் யூஸ் பண்ணணும். இது இன்ஜூரிக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்கும். நாட் ஜஸ்ட் வாட் ஹேப்பன் மெடிக்கலி, பட் இன்ஜூரி எப்படி ஆச்சு, எங்கே ஆச்சு, பேஷண்ட் என்ன பண்ணுற நேரத்தில் ஆச்சு, இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், மெக்கானிசம் ஆஃப் இன்ஜூரி. எப்படி இந்த இன்ஜூரி ஆச்சு? பேஷண்ட் ஸ்லிப் ஆகி சேம் லெவலில் விழுந்துட்டாங்க. ஸோ யூஸ் தி கோட் W010XXA. நெக்ஸ்ட், தி பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ். எங்கே ஆச்சு? இது ஒரு ப்ரைவேட் ரெசிடென்சியில் நடந்தது. ஸோ கோட் Y92.014. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, பேஷண்ட் என்ன பண்ணுற நேரத்தில் இன்ஜுரி ஆச்சு? டிகிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு டாக்குமெண்டேஷனில் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி கோட் Y93.H1. ஸ்டேட்டஸ், ஒர்க்கிங், லீஷியர் இல்லை வேறு ஏதாவது, அது டாக்குமெண்டேஷனில் மென்ஷன் பண்ணலை. ஸோ நாம் அன்ஸ்பெசிஃபைட் ஸ்டேட்டஸ்னு கோட் யூஸ் பண்ணிக்கலாம். Y99.9. ED எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். என்கவுண்டர் கோடிங்க்கு சிபிடி கோட் ரேஞ்ச் 99281லேருந்து 99285 யூஸ் பண்ணுவோம். இந்த கோட்ஸ்லாம் பேஸ்ட் ஆன் மெடிக்கல் டெசிஷன் மேக்கிங் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், லோ, மாட்ரேட், ஹை. கேஸில் பேஷண்ட் மல்டிபிள் இன்ஜுரிஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. பெயின் அண்ட் டயரியாவுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாட்ரேட் காம்ப்ளெக்சிட்டி சப்போர்ட் பண்ணுது. பட் எப்போவுமே பேயர் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸை செக் பண்ணணும். சம் பேயர்ஸ் டிஃப்ரெண்ட் கோட் லெவல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் டாக்குமெண்டேஷன். கிரேட் ஜாப். நம்ம எதெல்லாம் எமர்ஜென்சி சார்ட்க்கு எப்படி ப்ராப்பராக கோட் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் லேர்ன் பண்ணி இருக்கோம். சூப்பர் ஒர்க். நீங்கள் இப்போது ரியல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் கோடிங் எப்படி அனலைஸ் பண்ணி கோட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக கற்றுக்கிட்டீங்க. ஜஸ்ட் லைக் லைவ் ப்ரொடக்ஷனில் நடக்கிற மாதிரி. கம்பெனிஸில் ஆவரேஜாக நாங்கள் 100லேருந்து 120 சார்ட்ஸ் பர் டே கோட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் டிப், ஆல்வேஸ் சார்ட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். கிளினிக்கல் சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கோடிங் ரூல்ஸை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அக்யூரேட்டாக. இன்னைக்கு சார்ட் முடிஞ்சது. நான் உங்கள் கைட் கோட் வித் கான்ஃபிடன்ஸ் லைன். எவ்ரி வீக் நான் இங்கே இருப்பேன் உங்கள் கூட. சார்ட் டிகோட் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்வேஸ் கோட் வித் கான்ஃபிடன்ஸ். பவர்ட் பை தாட் ஃப்ளோஸ், இந்தியாஸ் நம்பர் 1 மெடிக்கல் கோடிங் அகாடமி. லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கோடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.